வணக்கம். எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு 100-200 கிலோமீட்டர் மேல தாண்டி வந்திருப்பீங்க. சென்னையில இருந்து கூட்டத்துக்கு வரணும், அண்ணனை பார்க்க வரணும், அண்ணன் பேசுறது கேட்க வரணும்னு வரீங்களா? இதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க? நாங்க அண்ணனை பார்க்க அண்ணன் பேசுறது கேட்க வரல. அவரோட கொள்கையும் அவருடைய சித்தாந்தத்தையும் நாங்க இன்னும் வேகமா வந்து எங்க அடிமனத்துல ஆழமா பதிய வைக்கதான் வந்திருக்கோம். அவரை பார்க்க நாங்க வரல. அதாவது இது தலைவனை பார்க்க கூடுற கூட்டம் நாங்க கிடையாது. நாங்க தத்துவத்தை பார்த்து கூடுற கூட்டம். நாங்க வந்து பணத்துக்காக கூடுற கூட்டம் இல்ல, இனத்துக்காக கூடுற கூட்டம். நாங்க வந்து சீமானன் பின்னாடியோ வலதுலயே இடதுலயே நிக்கல, அவர் கூட நிக்கல. அப்ப சீமானன் எல்லாரும் இணையதான் பாத்துட்டு இருக்காரு. ஆமா, நாங்க வந்து சீமானன் வந்து கூட நிக்கல, அவரோட தத்துவத்துக்கும் அவரோட கொள்கைக்கும் அவரோட தமிழ் சித்தாந்தத்துக்கும் தமிழ் இனத்திற்காக நிக்கிற அந்த படையில் நிக்கிறோம். இவர் சீமானன்னா நான் சீமானன்னா இவர், நான் இவர், அப்படித்தான் நிக்கிறோம். நாங்க அவருக்கு பின்னாடி எல்லாம் நிக்கல. இந்த என்ன சொல்லுவீங்க, இந்த விசில் அடிச்சாங்க சொன்னீங்களா, அது நாங்க கிடையாது. நாங்க வந்து கொள்கைக்காக நிக்கிறோம். கொள்கைக்கான எங்களுடைய தலைவர் வந்து சீமான் கிடையாது. எங்க தலைவர் தேசிய தலைவர் பிரபாகர், ஒற்றை தலைவன், தமிழக அதாவது ஒற்றை தலைவன். இறந்தவர்களுக்காக அழுதவர்களுக்கு மத்தியில அழுதவர்களுக்காக இருந்தவர்களுடைய கொள்கை ஏற்றவர்கள் நாங்க வந்து இந்த தற்கொலை கூட்டம் நாங்க கிடையாது. போன கூட்டத்துல நடிகர் விஜய் வந்து தனிச்சு நின்று ஒரு சைடு வாக்காச்சு வாங்கி அவர் எப்ப நின்று இருக்காரு? இப்ப அதை நீங்க இல்ல, எப்ப நின்று இருக்காரு ஐயா? இதுல வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்தது, 2014 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நீங்க எந்த தேர்தலையுமே நிக்கலையே, அப்புறம் நீங்க எப்படி 1% ஓட்டாவது வாங்க முடியுமா? நீங்க எப்படி கேட்பீங்க? நீங்க நிக்கவே இல்லையா? நீங்க களத்துக்கே வரலையே, எப்படி நீ நாங்க 8.2% வாங்கி நாங்க 5 பைசா கொடுக்காம நீங்க எங்க ஏரியெல்லாம் வந்து பாருங்க. நாங்க எல்லாம் வேறுங்க ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்து நிறைய பேருக்கு புரியாது. எங்க வீட்டு சோத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தலைவர் பிரபாகரன் படம், அண்ணன் சீமான் படம் இருந்தாலும் அதுக்கான மரியாதை தனியா இருக்கும். அவங்க வீட்டு உள்ள அந்த படத்தை பார்த்தாலே அதிமுக துண்டறிக்க கூட கொடுக்க மாட்டான், போயிடுவான். அப்படிதான் நாங்க வந்து வளர்ந்து இருக்கிறோம். நாங்க வந்து இந்த தற்குறிகள் மாதிரியோ இந்த அணில் குஞ்சு இங்க பாருங்க, இந்த கூட்டத்தையே பாருங்க. இப்படி ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்கு. 2 லட்சம் இருக்கைகள் போடுறதா சொன்னாங்க. அதுதான் சொல்ல வர, 2 லட்சத்துக்கு மேல ஆளு. ஆனா 2 லட்சம் வந்தாங்க, 2 லட்சத்துக்கு மேல வந்தாங்க. நாங்க பெருமை அடிச்சுக்கல. ஆனா உள்ள போய் பாருங்க, நேரடியா பாருங்க, இருக்கை இல்லாம நின்னு பாக்குறாங்க. இங்க பாருங்க, பணம் கொடுத்து யாரையும் கூப்பிடல, நாங்க யாருக்கும் 10 பைசா கொடுக்கல. இப்ப கூட நாங்க வந்து எங்களோட வாகனத்தை வச்சு சென்னையில இருந்து இங்க வரோம்னா நாங்க ஆளுக்கு பணம் போட்டுதான் இங்க வாகனத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வரோம். ஏன்னா நாங்க வந்து பணத்தை விட கொள்கையும் இனத்தையும் நான் திராவிடனா பிறந்துட்டேன். நான் காங்கிரஸ் கட்சியை நேசிச்சு வளர்ந்தவன், அதிமுகவோட அனுதாபியா இருந்தவன். இப்போ நான் இறக்கும் போது தமிழனா சாகணும்னு நினைக்கிறேன். அந்த உணர்வை ஊட்டியது எங்க அண்ணன் செந்தமிழ் சீமானன். நான் 2013 இருந்து இந்த இயக்கத்துல இருக்கேன். இறக்கும் போது நான் தமிழனா தான் சாகுவேன், திராவிடனா சாக மாட்டேன். திராவிட மாடல் 2.0 எல்லாம் கிடையாது. ஒரு பாயிண்ட் கூட இங்க கிடையாது. ஓதான் திராவிடம் என்பது ஒரு சாக்கடை. ஓதான் ஒன்றும் கிடையாது. ஒளி